த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். சட்டவிரோத குடியேறிகள் விவகாரம் தொடர்பா பிரதமர் நரேந்திர மோடி பத்தி விகடன் குழுமம் போட்ட ஒரு கேலி சித்திரம் தமிழ்நாட்டுல பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரிதான் பஞ்சாப் மாநிலத்திலும் இதே மாதிரியான இன்னொரு விவகாரம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்னன்றத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். சட்டவிரோத குடியேறிகள் விவகாரம் சமீப நாட்களாகவே இந்தியாவில் தொடர்ந்து பேசு பொருளாகவே இருந்துட்டு வருது. ஏன் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமா அமெரிக்காவுக்கு போறாங்க, அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த டங்கி ரூட் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான நிறைய தகவல்கள் அடங்கிய ஏற்கனவே ஒரு தொகுப்பை நம்ம வெளியிட்டிருக்கிறோம். அது சம்பந்தமான வீடியோவுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவையானவங்க போய் பாருங்க. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இடையிலான சந்திப்புல மிக முக்கியமா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அம்சம் அப்படின்னா அது சட்டவிரோத குடியேறிகள் விவகாரம். ஏன்னா பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் சந்திக்கிறதுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோத குடியேறிகள்னு கண்டறியப்பட்ட இந்தியர்களை ஏற்றி வந்த விமானம் இந்தியாவுக்கு வந்திருந்தது. அதுல வந்த இந்தியர்களுடைய கைகள்லயும் கால்கள்லயும் விலங்குகள் போடப்பட்டிருந்தது. இதுதான் இந்தியாவில் பெரும் சர்ச்சையா மாறினதுக்கான காரணமா இருந்தது. அமெரிக்கா இந்தியர்களை அவமரியாதை செய்து விட்டது அப்படின்ற மாதிரியான பெரும் பிரச்சனை வெடிச்ச சூழல்ல வரக்கூடிய நாட்கள்ல இந்தியர்களை கண்ணியத்துடன் நடத்துறதுக்கு அமெரிக்காவை நாங்கள் கேட்டுக்கொள்வோம் அப்படின்னு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்திலேயே உறுதியளிச்சிருந்தாரு. அதனாலதான் இந்த இரு தலைவர்களுக்கு இடையிலான சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடி இந்த விவகாரத்தை வலியுறுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா நடந்தது அது கிடையாது. சட்டவிரோத குடியேறிகள் சம்பந்தமான விஷயத்துல நாங்களும் அமெரிக்காவுடனான அந்த கருத்துடன் ஒத்து போகிறோம். சட்டப்பூர்வமா வரக்கூடியவங்களை நீங்க ஏத்துக்கோங்க, சட்டவிரோதமா வரக்கூடியவங்களை வெளியேற்றுறதுக்கான ஒரு இசைவு அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே நேரத்துல இந்த கண்ணியத்துடன் நடத்தப்படுறது சம்பந்தமான பேச்சுவார்த்தை எதுவும் நடந்ததா அப்படின்னா அதுக்கான தரவுகள் எதுவும் இல்லை அப்படின்றதுதான் உண்மையான விஷயமும் கூட. இது தொடர்பாக தான் விகடன் குழுமம் ஒரு கேலி சித்திரம் போட்டு அது பெரும் சர்ச்சையா மாறி இருக்கு. இதே விவகாரம் பஞ்சாப் மாநிலத்துல வேறு விதமா சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு. அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோத குடியேறிகள்னு கண்டறியப்பட்ட இந்தியர்கள் அந்த நாட்டுடைய போர் விமானத்தின் மூலியமா அனுப்பி வைக்கப்படுறாங்க. அந்த விமானம் தரையிறங்கிறது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ்ல தான். ஏன் பஞ்சாப் மாநிலத்துல அந்த விமானம் தரையிறங்கணும், எதுக்காக, இதன் மூலியமா உலகத்துக்கு என்ன சொல்ல விரும்புது இந்தியா? இந்த கேள்விகளை நான் எழுப்பல, பஞ்சாப் மாநில முதல்வர் பகவந்த் மண்டா எழுப்பி இருக்கிறாரு. ஏன் குஜராத்தை சேர்ந்தவங்க கூட தான் நிறைய பேரு சட்டவிரோத குடியேறிகளா நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுறாங்க. அப்படின்னா விமானம் அகமதாபாத்துக்கு போயிருக்கணும். ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, ஏன் ஹரியானாவுக்கு போயிருக்கணும்? அவ்வளவு ஏங்க இந்தியாவுடைய தலைநகரான டெல்லிக்கு இந்த விமானங்கள் தரையிறக்கப்பட்டு அங்கிருந்து அந்தந்த மாநிலங்களுக்கு இந்த நபர்களை அனுப்பி வைக்கலாம் தானே? ஏன் பர்டிகுலரா அமிர்தசரஸை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க? இதன் மூலியமா பஞ்சாப் மாநிலத்தையும் பஞ்சாப் மாநில மக்களையும் மத்திய பாஜக சர்க்கார் அவமரியாதை செய்யுது அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை தான் பகவத் மன் வெளிப்படையாகவே முன் வச்சிருக்கிறாரு. இதுக்கு பாஜகவை சேர்ந்த சில தலைவர்கள் பதிலளிச்சிருக்கிறாங்க. பஞ்சாப் மாநிலத்திலிருந்து தான் அதிக அளவுல சட்டவிரோத குடியேறிகள் இருக்கிறாங்க, அதனாலதான் பஞ்சாப் மாநிலத்துல தரையிறங்குது அப்படின்னு. சரி, இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் அப்படியா சொல்லுது? முதல்ல ஒரு நூற்றுக்கணக்கானவங்க அழைச்சிட்டு வரப்பட்டாங்கல்ல இந்தியாவுக்கு. அதுல 33 பேரு குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்களாகவும் இன்னொரு 33 பேரு ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்களாகவும் இருக்கிறாங்க. அதுல 30 பேர் மட்டும்தான் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்க. சில தினங்களுக்கு முன்னாடி 119 பேர் கூட இரண்டாவது விமானம் அமிர்தசரஸ்ல தரையிறங்குச்சு. அதுல 67 பேர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவங்களாகவும் 33 பேரு ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்களாகவும் 8 பேரு குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்களாகவும் 3 பேரு உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவங்களாகவும் தலா 2 பேரு கோவா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவங்களாகவும் தலா ஒருத்தர் ஹிமாச்சல் பிரதேஷ் மற்றும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க. சரி, இரண்டாவது விவரங்கள் படி பஞ்சாப் மாநிலத்தை அதிகமானவங்க இருக்கிறாங்க. பஞ்சாப் மாநிலத்துல விமானம் தரையிறங்குச்சு. முதல் முறை வந்த விமானத்துல குஜராத்திகள் அதிகமா இருக்கிறாங்க. அப்படின்னா அகமதாபாத் தானே அந்த விமானம் போயிருக்கணும், ஏன் போகல? இதுதான் இப்ப எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்ச்சையான கேள்வியா மாறி இருக்கு. இதுதான் பஞ்சாப் மாநிலத்துல கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. திட்டமிட்டு பஞ்சாப் மாநிலத்தை பாஜக பழி வாங்குது. காரணம், பஞ்சாபியர்கள் பாஜகவிற்கு வாக்களிக்கிறது இல்லை, அதுதான் காரணம் அப்படின்ற மாதிரியான பேச்சுகள் பஞ்சாப் மாநிலம் முழுவதும் பரவலா பேச தொடங்கி இருக்கிறத வரக்கூடிய செய்திகள் மூலியமா நம்மளால உறுதியா சொல்ல முடியுது.
இதுல ஜிதேந்தர் சிங் அப்படின்ற ஒரு சீக்கியரும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறாரு. அவருடைய டர்பன், ஏன்னா சீக்கியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டர்பன் அப்படின்றதுதான் அவங்களுடைய மத அடிப்படையில மிக மிக முக்கியமானது, மத உணர்வுகளோட சம்பந்தப்பட்டது. அந்த டர்பனை அமெரிக்க அதிகாரிகள் புடுங்கி வீசினதாகவும் அதை குப்பத்தொட்டில எரிஞ்சதாகவும் தங்களது மதத்துக்கு எதிரான உணவுகளை சாப்பிட்றதுக்கு நிர்பந்திச்சதாகவும் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு. ஒட்டுமொத்தமா இந்தியர்களை மட்டும் அமெரிக்கர்கள் அவமரியாதை செய்யல, அவங்களுடைய மத நடவடிக்கைகளையும் அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்களையும் அவமரியாதை செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை ஜிதேந்தர் சிங் முன் வச்சிருக்கிறாரு. இதை சுட்டிக்காட்டி பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சீக்கிய குருத்வாராக்களுடைய நிறைய தலைவர்களும் நிர்வாகிகளும் கண்டனத்தை பதிவு செய்யும் வகையில தங்களது பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வராங்க. இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்கள்ல மத்திய அரசுடைய செயல்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவிச்சும் சீக்கியர்கள் அவமரியாதை செய்யப்படுறதை தடுக்கணும்னு வலியுறுத்தியும் சாலைகள்ல இறங்கி போராட்டம் நடத்துறதுக்கு பல சீக்கிய அமைப்புகள் முடிவுக்கு வந்திருக்கிறதாகவும் நமக்கு தகவல் சொல்லப்படுது. மொத்தத்துல மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கக்கூடிய இந்த விவகாரத்தை மத்திய பாஜக அரசு எப்படி சமாளிக்க போறாங்க, அதுதான் இப்ப எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு சில கேள்விகளும் சில பதில்களும் எழலாம். மத்திய பாஜக அரசு செய்யறது சரிதானா, இல்ல அதுல உள்நோக்கம் எதுவும் இருக்கா? உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.